ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸு, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி விட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு, புளி, நல்லெண்ணெய் விட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க காராக்கருணை, சேனைன்னு சொல்லுவாங்க, இங்கே சேனைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் காராக்கருணைன்னு சொல்லுவோம். அதையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பீன்ஸ் 2 விசிலில் நல்லா பூ போல் வெந்து வந்துருச்சு. தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இது கூட வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எடுத்து நல்லா வதக்கிட்டு அது வதங்கினோன்னே வேக வச்சுருந்த பீன்ஸையும் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இதில் நான் எதுவுமே போடலை, தேங்காய் போடல, பருப்பு போடல, எதுவுமே போடல. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் அந்த பீன்ஸ் வாசனைக்கு. இடையில துவரம் பருப்பையும் வேக வச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே குக்கரை, பருப்பு வேக வச்ச குக்கரையே கழுவிட்டு வந்துட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பருப்பில் கொஞ்சமாக வெந்தயம் போடுறதுனால நான் இப்போ வெந்தயம் தாளிக்கிறதுக்கு போடுறதில்ல. இது கூட எல்லா காயும் எடுத்து வதக்கிட்டு முருங்கைக்காவை தவிர பருப்பு தண்ணியை விட்டுட்டு அதில் குழம்பு பவுட்ரு, உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காவை போட்டு ஒரு கொதி வந்தோடனே மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது இன்றைக்கி நான் கொஞ்சம் கெட்டியாக பண்ணியிருந்தேன், கொஞ்சம் நிறைய பருப்பு போட்டு. இது இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. அதுக்கிடையில் காராக்கருணையும் வெந்து வந்துருச்சு. அதுக்கு தயிர், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசறிட்டு அந்த சேனையை, காராக்கருணையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணி அதில் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அதுக்கிடையில் பருப்பு தண்ணியில் புளியை ஊற போட்டிருந்தேன், அதையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கிடையில் 2 விசில் விட்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு புளியை ஊற்றிட்டு அது ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனோன்னே அதுக்கப்புறம் அதுக்கு பருப்பு போட்டுக்கலாமே அப்படின்ட்டு அது கொதித்து வரங்காட்டியும் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில் ஊற வச்சுருந்த சேனை எல்லாத்தையும் எடுத்து அதில் அடுக்கிட்டேன். அதையும் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாமேன்ட்டு. இதுக்கு இடையில் புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ வேக வச்சுருந்த பருப்பையும் அதிலேயே போட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கிடையில் இதையும் சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார், பீன்ஸ் பொரியல், இந்த காராக்கருணை ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பீன்ஸ் பொரியலில் காரமே போடலை, இது நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இடையில சாதமும் வச்சுட்டேன். இன்றைக்கி லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.